ஷை லட்சுமி சரஸ்வதி முக்கால் சத்தியம் 108 ஆம்புலன்ஸ் கணக்கு 108 மந்திரம் கணக்கு இப்போ டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் கூடிய சீக்கிரம் அழிச்சாத்தான் சரிப்பட்டு வரும். அப்படின்னா தான் 108 ஆம்புலன்ஸு 4 வீலரில் போவான். அரசியல்வாதியை காலி பண்ணணும், பல லட்சம் கோடி உள்ளவனை காலி பண்ணணும், நீதிமன்றம் கோர்ட்லேயும் காலி பண்ணணும். அதுதான் கணக்கு. மூளைக்காய்ச்சல் 13 கணக்கில் மூளைக்காய்ச்சல் இருக்குது. இந்த மூளைக்காய்ச்சல் 13 விட்டாச்சுன்னா ஒவ்வொருத்தன் வீட்டில் அந்த மூளையை வச்சு பொண்டாட்டி பிள்ளைகளை கடிப்பான். ஒன்று இந்த மூளையை வச்சு ரோட்டு காட்டில் வித்தோட்டமாக உடை ஆடைகளை அவுத்து எரிஞ்சு முண்டத்தோடு போவான். மானிட பிறவி அந்த காய்ச்சல். அடுத்தாப்புல வீட்டுகளில் அவன் பொண்டாட்டி மாரில் கை காலை பிச்சு எரிய விட்டுவான். பிச்சு எடுத்து கிழிச்சு எடுத்து விட்டுருவான். அதுக்கு என்ன கணக்கு? காய்ச்சல், மூளைக்காய்ச்சல். இது கடவுளால் தான் முடியும். கடவுள் விட்டுத்தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ரொம்ப மோசத்தில் போகிறான். எந்திரிச்சவொடனே இத்தனை லட்சம் கோடி இருக்கா, பூமி அங்கே கட்டடம் போடவா, போடவா, இங்கே வண்டி வாங்கவா, கார் வண்டி வாங்கவா, 2 வீலர் 4 வீலர் வாங்கவா, இதே சோழியில் அலைதான். என்ன காரணம்? இந்த பேப்பர், அச்சடித்த பேப்பரை விட்டு பாழாக்கிட்டான். இதுக்கு என்ன அர்த்தம்? நீதிமன்றம் கோர்ட்டில் கூட நீ கேட்கல. கைலாசத்தில் நீதிமான் கணக்கு போடுதார். கைலங்கிரியில் உட்காந்து பூமியில் கணக்கு போட்ட கணக்கு நீதிமன்ற கோர்ட்டில் நீ பார்க்கலன்னா இப்போ என்ன அர்த்தம்? அப்போ நீதிமன்ற கோர்ட்டில் தவறுதலாக நடந்து கொண்டே இருக்கிற கணக்கில் மூளையை கசக்கி விடுதார். இப்போ கசக்குன்னு இப்போ டெல்லியிலேருந்து தமிழ்நாடு டெல்லி ஊடாலப்பட்ட மாநிலம் இலங்கை சுழன் பெங்களூர் வரைக்கும் நீதிமன்ற கோர்ட்டில் அத்தனை பொய்ச்சாட்சி, பொய் விளையாட்டு, கண்கட்டு விளையாட்டில் இப்போ மூளையை கசக்கி விட்டு உன்னுடைய குடும்பத்தில் நாசமா போகும். முக்கால் சத்தியம். லட்சுமி சரஸ்வதி போட்ட கணக்கு தப்பாது. திங்கிற சோறு கையள்ளி திங்க முடியாது. நீதிமன்றம் கோர்ட்டில் அந்த மூளையை வச்சு தானே சாப்பிட முடியாது. அந்த மாதிரி இப்போ ஒரு காய்ச்சலை விட போகிறார். மூளையை கசக்கிட்டு இப்போ வெளிநாடு அடிக்கார் கடவுள். வெளிநாடு அடித்து முடியவான். இந்த மானிட டெல்லியிலும் தமிழ்நாடு வரைக்கும் அகம்பாத சேட்டை நான் உட்காந்துருக்கேன். கணக்கு நீ பார்க்கலையாடா? அந்த கணக்கில் இப்போ கசக்கி புழிஞ்சி அப்படியே அவன் வீட்டுகளில் முண்டத்தோட வெளியே விட்டுருவார். நடக்க போகுது. தவறுதல் செய்யக்கூடாது. தவறுதல் எதுக்கு செய்தான்? அந்த கேள்வி நீதிமான் கணக்கு முக்கால் சத்தியம்.